இந்த பரந்த நிலப்பரப்பு கொண்ட பூமியில் ஒரு மனிதன் பிறந்து விடுகிறான். பிறந்துட்டானா முதல்ல அவனை ஆணா பெண்ணா பேதம் பார்க்கும் இந்த உலகம். ஆண் ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன. அடுத்து அவங்க என்ன மதத்தை சார்ந்தவங்க. சரி, மதம் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அதுல என்ன பிரிவை சார்ந்தவங்க. சரி, அப்படியே பிரிவு தான் தெரிஞ்சு போச்சு. இப்ப அதோட விட்டுருவாங்களா? இல்ல. அதுல அவன் ஏழையா பணக்காரனா? சரி, ஏழைன்னு தெரிஞ்சு போச்சு, பணக்காரன்னு தெரிஞ்சு போச்சு. இதோட நிறுத்திக்குவாங்களா? நல்லவனா கெட்டவனா? இப்படி எவ்வளவு பேதங்கள் மனிதன் இனம் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமாங்க, நாம பார்க்காத பேதமா? ஆமா. இப்ப இந்த கதையில வரக்கூடிய வேலம்மாள், லட்சுமி, ஆண்டி கோணான் இவர்கள் என்ன வகையான பேதம் பார்க்கறாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதைகளில் பால் பேதம் என்ற கதையினை கேட்போம். ஆமா, பால் பேதம். அது ஒரு அழகான ஒரு வீடு. அந்த வீடுல ஒரு நல்ல ஒரு வாசம். என்ன வாசம்? சாணி வாசம். எந்த நேரமும் ஒரு சாணி மனம், ஒரு மணக்கக்கூடிய ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த அந்த ஒரு வீட்டுல வாளியிலிருந்து தண்ணியை நிறைச்சி அந்த கழிவுநீர் தொட்டி, கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க, அதுல தண்ணி ஊத்தி அதுல தவிடு போட்டு எல்லாம் போட்டு கஞ்சி தண்ணி எல்லாம் ஊத்தி கலக்குறான். யாரு? வேலம்மா. அந்த வேலம்மா கலக்கிற அந்த வாசனை, ஒரு புளிச்ச ஒரு வாசனை கிளம்புது பாருங்க. இது அந்த மாடு வளர்க்கும் அந்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு, அவர்களுக்கே ஒரு தெரிந்த ஒரு விஷயம். அந்த அது ஒரு தனி ரகமான ஒரு சுகமான ஒரு வாசனை. இந்த வாசனையோட அவ அந்த கலக்கிக்கிட்டே இருக்கிறா. அந்த மாடு லட்சுமி வந்து இவ காலை நக்குது, மூச்சு வேகமா இழுத்து இழுத்து விடுது. சொல்றா வேலம்மா, இரா, என்ன உனக்கு அவசரம்? உனக்கு தானே கலக்கிட்டு இருக்கிறான், கொஞ்ச நேரம் பொறுக்க முடியாது, அவசரம்தான் உனக்கு அப்படின்றா. லட்சுமிக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? லட்சுமிக்கு என்ன பேசவா தெரியும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா இல்லைங்க. அவளோட கண்ணு இருக்குல்ல லட்சுமி, அந்த கண்ணு, அந்த மாட்டினுடைய கண்ணு 1000 மொழிகளை பேசக்கூடியதா இருக்குது. அது என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன அபிநயங்கள் எல்லாம் செய்யுது தெரியுமா? அது பல தகவல்களை வேலம்மாளுக்கு கடத்திக்கிட்டு தான் இருக்கு. இருவரும் கண்களால பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நேரம் மாடு நல்ல தண்ணியை குடிக்குது. தண்ணியை குடிக்கும் போது ஆனந்தமா அது ரசிச்சு குடிச்சிட்டு இருக்கு. அதோட வயிறு நல்லா நிறைஞ்சிருச்சு. இப்ப கண்ணுக்குட்டி அங்க அம்மா கிட்ட எப்போ போவோம், நம்ம பசி ஆற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு கழுத்தை இழுத்துட்டு இருக்கு. கயிறை வேக வேகமா இழுக்குது. அந்த நேரம் வேலம்மா போயிட்டு கண்ணுக்குட்டிய அவிழ்த்து விட்டுட்டான். சே, கண்ணுக்குட்டி அவிழ்த்து விட்ட அதே நேரம் அங்க தொட்டில்ல வேலம்மாவோட குழந்தை சிசு அழுக ஆரம்பிச்சிச்சு. போறா வேலம்மா குழந்தைய எடுத்துக்கிட்டு, முன்னாடி கண்ணு, அம்மாவுக்கு பசி எடுத்துக்கிச்சாடி, என் செல்லல்ல ரொம்ப நேரம் தூங்கிடுச்சாடி என் பட்டு, எங்க அம்மாவுக்கு வௌத்த பசிக்குதாடி, என் பட்டு இல்ல, என் செல்லல்ல, தோ வந்துட்டேன்டி அம்மா, அம்மா நேரம் எப்படி தூங்குச்சு என் பட்டுக்குட்டி. இப்படியா தன்னோட குழந்தைய கொஞ்சிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறான். அவ அவ்வளோ சுகமா அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த கண்ணுக்குட்டி பசுக்கிட்ட பாலை ஆசையா குடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டு படலை திறந்துக்கிட்டு வராள் அந்த வீட்டினுடைய முதலாளி ஆண்டி கோணார். வந்த வேகத்துக்கு கையில கயிறை எடுத்து சுருட்டி அடி 2 அடி கண்ணுக்குட்டிக்கு அடிச்சாரு. முன்னாடிவா பிள்ளைக்கு பால் கொடுக்குறவ? ஆமா, அதிசயமா பாவத்துட்டா பிள்ளைய. கண்ணுக்குட்டி அவுத்து விட்ட, பாலெல்லாம் குடிச்சிருச்சுன்னா எவன் பதில் சொல்றது அப்படின்னு கோபமா பொண்டாட்டி கேட்டுட்டு கண்ணுக்குட்டி இழுத்து கட்டிட்டு மாட்டை இழுத்து முதல்ல கட்டிட்டு சத்தத்தோட கோவத்தோட மாட்டை கண்ணுக்குட்டிய அப்புறம் நிதானமா அவுத்துட்டு போறார். எங்க போறாருன்னா
அவர் அந்த ஹோட்டல் வழக்கமாக அவர் வாடிக்கையாக பால் கொடுக்கக்கூடிய கடைக்கு போகிறார். கடைக்கு போயிட்டு பசுவோட காலை கட்டிட்டு பாலை கொடுக்குறார். இந்த கண்ணுக்குட்டி கேட்குது, ஏம்மா இந்த வேலம்மாவுக்கு தான் ஒரு குழந்தை இருந்தது, அவளோட குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு இருக்கிறா, அப்ப கொடுக்கும்போது நான் உன் குழந்தையாச்சு, நான் குடிக்க கூடாதா உன்கிட்ட பாலுன்னு கேட்ட உடனே லட்சுமி சொல்லுது, கஞ்சாடையாலேயே கண்ணுக்குட்டி கிட்ட சொல்லுது, நான் உனக்கு மட்டும் அம்மா கிடையாது, உன்னை அடிச்சானே ஆண்டி கோணா, அவனுக்கும் இந்த வேலம்மாவுக்கும் இந்த ஊருக்கே நான் ஒரு தாய் அப்படின்னு சொல்றான். அது என்னவோ எனக்கு தெரியல, அவ குழந்தை குடிக்கும் போது நான் குடிக்க கூடாதா அப்படின்னு, இதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது, உன்ன மாதிரி கண்ணுக்குட்டியா இருந்தா நான் பசுவா வளர்ந்துருக்கிறேன், நமக்கெல்லாம் சோறு போடுறது அவரு தான். என்னது சோறு போடுறது அவரா? ஏன் அந்த 4 புல்ல நம்மளால மேய முடியாதா? கண்ணுக்குட்டி கேட்குது. இப்படியாக இவர்களுக்கு இடையான இந்த பசு கன்றுக்கான வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. எல்லாம் பொது வழக்கமா சின்ன பசங்கிட்ட சொல்ற அதே தான், எல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல வாயை மூடு அப்படின்னு வாயை அடைச்சிருது. என்னதான் இருந்தாலும் தனக்கு பால் கிடைக்கலையே அப்படின்ற ஏக்கம் இந்த கண்ணுக்குட்டி அந்த ஆண்டி கோனாரியே பார்த்துட்டு இருக்கு. அவர் நல்லா பாலை கறந்து ஹோட்டலுக்கு கொடுத்துட்டு போறாரு. சில நாட்கள் போச்சு. அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை. இந்த வேலம்மா இந்த மாட்டை கழுவி குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் பொட்டெல்லாம் குங்குமம்லாம் வச்சு உழுந்து கும்பிட்டு அதோட வாழையும் தொட்டு கும்பிட்றா. இப்ப அந்த கண்ணுக்குட்டி கிட்ட லட்சுமி சொல்லுது, சொன்னல நானு தாய் மட்டும் கிடையாது, இவங்களுக்கெல்லாம் சாமியும் கூட, பாத்தியா கிடைக்கிற மரியாதைய, இதான் நமக்கானது அப்படின்னு பெருமிதமா அந்த லட்சுமி கண்ணுக்குட்டி கிட்ட சொல்லுது. ஆனா கண்ணுக்குட்டி எந்த சமாதானத்தையும் ஏத்துக்கல. ஏன்னா அதுக்கு உரிமையா கிடைக்கக்கூடிய பால் கிடைக்கல. சில நாள் போச்சு. உத்தரத்துல தொட்டில் இல்லை. ஆமாங்க, வேலம்மாளுடைய குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால உடல்நிலை சரியில்லாம இறந்து போச்சு. அவ சோகமா இருக்கிறா. மாடுக்கும் இப்ப வயசாயிடுச்சு. அந்த மாட்டோட கண்ணும் இறந்துருச்சு. ஏன்னா சரியா பால் கிடைக்கல. இப்ப பொம்மை கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஏன்னா பால் கறக்கணும்ட்டு. இப்ப கால்படியோ அரைப்படியோ ஏதோ ஒரு வேலை கறக்குது. அதுக்காக தான் இன்னும் லட்சுமி இந்த வீட்டுல உயிரோட இருக்கு. ஆனா அதுக்காக 2 வேலையும் தீனி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி கோனார் முடிவு பண்ணிடுறார். முடிவு பண்ணிட்டு 2 ஆளுங்களை கூப்பிட்டு வேலை பேசுறாரு. வேலை பேசும்போது பார்த்தா 20 ரூபா சொல்றாரு. அவங்க கேட்குறாங்க, நானே எலும்புந்தோளும் தானே இருக்குது, இது அவ்வளோலாம் பெறாதுண்ணே, வெறும் ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்களாண்ணே. இப்படியே இந்த பேரம் நடக்குது. பேரம் 17 ரூபாயில முடிவடைஞ்சிடுது. என்னடா 5 ரூபாய் 20 ரூபா ஒரு மாட்டுக்கு நினைக்கிறீங்களா? கதை காலகட்டம் 1950 காலகட்டங்களில் நடக்கிறது. இப்படி பேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? மாட்டை அவுத்துக்கிட்டு போகணும். மாட்டை அவுக்க பாக்குறாங்க. பத்தி போன உடம்போட இந்த மாடு எவ்வளவு முடியுமோ அது போராடுது. அதோட தொழுவத்துல இருந்து வெளியில வர மறுக்குது. அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுது. முட்டி பாக்குது, மோதி பாக்குது. முகவாயிலா ரத்தம். முடியல. சரி, கடைசியா அந்த மாட்டுக்கொட்டையில ஒரு ஓரமா அந்த மூங்கில் குச்சி காலை வச்சு வைக்கல திருத்தி வச்சிருக்கலடா என் கண்ணுக்குட்டி, அதையாவது கொடுங்கடா அது அப்படின்னு கேக்குது. அது கண் பார்வை புரியுது வேலம்மாளுக்கு. ஏஞ்சி வந்தா வேலம்மா. அவ 2 அடி கொடுத்தா. ஏன் ஒழுங்கா போக மாட்டியான்னா? சே, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? பெத்த குழந்தைய பெத்த உடனே மண்ணுக்கு தூக்கி கொடுத்தவதானே இவ. இவளுக்கு எங்க புரிய போகுது என்னோட பாசம்? என் குழந்தைய கொடுத்துருங்க, அது உயிரோட இருக்கோ இல்லையோ அப்படின்ட்டு அந்த குழந்தைக்காக இந்த மாடு ஏங்குது. அந்த பொம்மை கண்ணுக்குட்டியை போயிட்டு அந்த தோல் மட்டும் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டியை நக்கி நக்கி பாக்குது. இப்படியாக ஒரு சூழ்நிலை இந்த மாடு அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க மனிதர்கள். பால் பேதம் பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கறது ஒரு முக்கியமா இருக்குது. ஆனா அதே பேதம் அங்க பசுவை நம்ம தெய்வமா பாக்குறோம், சும்மாவை பாக்குறோம். அது கொடுக்குதுன்றதுனால தான், கொடுக்கற வரைக்கும் தான் அந்த மரியாதை. அதோட உழைப்பு அதுகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பலன் இல்லைன்ன உடனே அது தெய்வம் இல்லை, அது கசாப்பு கடைக்கு அனுப்பப்படும். இப்படிதான் சில மனிதர்களும் அவர்களுடைய தேவை முடிந்தவுடன் கசாப்பு கடைக்காக அனுப்பப்படுகிறார்கள்.